கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்துச் செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும், வேத உண்மைகளில் தெளிவு பெறவும், கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய இருதயங்களில் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற தொடர் நிகழ்ச்சி மூலமாக வேதாகமத்தினுடைய முக்கியமான செய்திகளை நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்றோம். ஆதியாகமம் புத்தகத்திலிருந்தும் யாத்ராகமம் புத்தகத்திலிருந்தும் முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் தியானித்து பல சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் லேவியராகமம் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டினுடைய 3வது புத்தகத்தை, அந்த புத்தகத்தில் வருகின்ற முக்கியமான சில செய்திகளை மட்டும் நாம் தியானிக்கும்படியாக கடந்து செல்கிறோம். வேதத்தினுடைய அனைத்து அத்தியாயங்களையும் அனைத்து வசனங்களையும் அவ்விதமாக நாம் தியானித்து கடந்து செல்வதில்லை இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். முக்கியமான சில பகுதிகளை மட்டும் நாம் தியானித்து பொதுவான ஒரு வேத அறிவை பெற்றுக்கொள்ளவும், தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அந்த நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இப்பொழுது நாம் லேவியராகும் புத்தகத்தில் பார்க்கின்ற சில செய்திகளை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். லேவியராகவும் என்ற தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது லேவியர்களுக்கான ஒரு ஆகமம் என்று சொல்லலாம். லேவியர்கள் என்று சொன்னால் தேவனுக்கான வழிபாட்டு காரியங்களை, ஆராதனை முறைமைகளை முன்னின்று செய்வதற்காக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு அவர்கள் நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து ஆராதனைகளிலே அவர்களை நடத்த வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் லேவியர்கள். அந்த லேவியர்கள் எவ்விதமாக ஆராதனை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து பேசுவதுதான் அந்த லேவியராகமம். வழிபாட்டு முறைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும், தொழுகை முறைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும், ஆராதனை முறைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் அந்த லேவியராகமம். இந்த லேவியராகமத்தில் தேவனை வழிபடுவது சம்பந்தமான நியமங்களும், பலவிதமான பலியிடுவது சம்பந்தமான செய்திகளையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. அந்த நியமங்களை உள்ளடக்கி இருக்கிறது. எப்படி பலியிட வேண்டும், எந்தெந்த காரியங்களுக்காக பலியிட வேண்டும், அவ்விதமா பலியிடுகின்ற பொழுது பின்பற்ற வேண்டிய முறைகள் என்ன, இவைகளை குறித்து தான் இந்த லேவியராகும் புஸ்தகம் பேசுகிறது. பொதுவாக சொல்வதாக இருந்தால், தேவனை ஆராதிப்பது என்பது, தேவனை தொழுது கொள்வது என்பது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையிலாக இராத, அதாவது நாம் தெரிந்து கொள்ளுகின்ற வழியிலாக இராதபடிக்கு தேவன் தெரிந்து கொள்ளுகின்ற வழியில் இருக்க வேண்டும். இந்த லேவியராகும் முழுவதும் தேவன் எவ்விதமாக தாம் ஆராதிக்கப்பட வேண்டும், பலியிடுவதாக இருந்தாலும் சரி, பண்டிகை ஆசரிப்பதாக இருந்தாலும் சரி, ஆராதனைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, தொழுகை முறைகளை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, அவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவரே அதற்குரிய வழிமுறைகளை சொல்கிறார், நியமங்களை கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த இஸ்ரவேல் மக்கள் நீண்ட காலமாக எகிப்து நாட்டிலே தங்கி அங்கிருக்கின்ற தெய்வ வழிபாட்டு முறைகளை எல்லாம் அறிந்தவர்கள். அவர்களுக்கு அதுவரையிலும் உண்மையான தேவரை தெரியாது. அவருக்கு என்ன பிரியம் என்பது அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத காரியமாக இருந்தது. அவர்கள் எகிப்திலே அவர்களை சுற்றி நடைபெற்ற வழிபாட்டு முறைகளையும் தொழுகை முறைகளையும் தான் பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த தேவனை அறிந்து இந்த தேவனுடைய திட்டத்தின்படி அவர்கள் கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, தொடர்ந்து அந்த கானானில் அவர்கள் தங்க போகிற சூழ்நிலையிலும் வாழப்போகிற சூழ்நிலையிலும் எவ்விதமான ஒரு ஆராதனை முறை அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். அவர்கள் தங்களுடைய விருப்பத்திலே தேவனை ஆராதிக்காமல் தாம் சொல்லுகிற விதமாக ஆராதிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் ஆராதிக்க வேண்டும் என்ற கட்டளை மட்டும் கொடுத்திருந்தால், அவர்கள் அந்த தேவனை தாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்த முறைப்படி பிற தெய்வங்கள் எப்படி எந்த விதமாக வழிபடப்பட்டார்களோ
தொழுது கொள்ளப்பட்டார்களோ அந்த முறைகளை தான் பின்பற்றி இருப்பார்கள். எனவே அவர்களுடைய வழிகளிலே அவர்கள் தேவனை ஆராதிக்காமல் தாம் விரும்புகிற வழியிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த லேவியராகும் புஸ்தகத்தின் மூலம் பல நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நாமும் கூட தேவனை தொழுது கொள்ள விரும்புகிற பொழுது, தேவனை ஆராதிக்க விரும்புகிற பொழுது, தேவனை வழிபட விரும்புகிற பொழுது, தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய விரும்புகிற பொழுது அவைகளை நம்முடைய விருப்பத்தின்படியும் நமக்கு எவ்விதமாக செய்தால் நல்லம் என்று தோன்றுகிறதோ அதன் அடிப்படையிலும் செய்யாதபடிக்கு எதனை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதனை அவ்விதமாக செய்ய வேண்டும். ஆராதனை என்றால், தொழுகை என்றால், வழிபாடு என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தை, மரியாதையை செலுத்த வேண்டும். தேவன் தொழுகைக்குரியவர், அவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர், அவர் ஆராதனைக்குரியவர். பூமியின் குடிகளை எல்லோரும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதத்திலே பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் அவ்விதமாக தொழுது கொள்ளுகின்ற போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை நாம் கனப்படுத்துகிறோம். அவரை கனப்படுத்த வருகின்ற பொழுது நம்முடைய விருப்பத்திற்கு அவரை கனப்படுத்துவதல்ல, அவர் எதனை எவ்விதம் செய்தால் தமக்கு அது கனமுடையதாகவும் தமக்கு மரியாதை செலுத்துவதாக இருக்கும் என்று அவர் கருதுகிறாரோ, அவர் எண்ணுகிறாரோ, அவர் சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு நபர் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு சென்றிருந்த பொழுது, அதாவது அந்த வீட்டிலே தங்கி ஒரு நாள் அவர்களோடு அவருடைய உபசரிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் சென்றிருந்தார். இவர் வருவதை எண்ணி அந்த நண்பர் அவருக்காக பல உணவு பொருட்களை எல்லாம் ஆயத்தம் செய்து அவருக்கு நல்ல உபசரிப்பு கொடுக்க வேண்டும், நல்ல உணவுகளை கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் ஆயத்தம் செய்திருந்தார். ஒருவரை விசேஷமாக கவனிக்க வேண்டும் என்றால் எப்படி செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்திருந்தார். ஆனால் அந்த நண்பருடைய வீட்டிலே அவர் எதிர்பார்த்த விருந்தினர் வந்த உடனேயே அந்த விருந்தினர் முதலாவது செய்த காரியம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மதியம் உங்க வீட்டு தான் சாப்பிட போகிறேன், மாலை வரல உங்க வீட்டுல தான் இருக்க போறேன், எனக்கு இந்தந்த விதமான உணவுகளை நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி அவர் ஒரு பட்டியலை கொடுத்து விட்டார். அது மிக சாதாரணமான உணவு வகைகள் தான். ஆனாலும் அந்த நண்பருடைய மெனுவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தாம் விரும்பினபடி சில காரியங்களை கேட்டார். அப்பொழுது இவர் செய்திருந்த ஏற்பாடுகள் ஒன்றாகவும் இவர் சொன்னது இன்னொன்றாகவும் இருந்தது. ஆக நாங்கள் இவ்விதமாக எல்லாம் அவருக்கு உபசரிப்பு செய்வதற்காக பல ஆயத்தங்களை செய்திருந்தோம். ஆனால் அவர் வந்ததும் வராததுமாக தனக்கு என்ன வேண்டும் என்று அவர் ஒரு முறையை சொல்லிவிட்டார். எனவே எல்லாம் கொஞ்சம் குழப்பமாகி விட்டது என்று சொன்னார். காரணம் என்னவென்றால், ஒருவருக்கு நாம் எதையாவது ஒன்றை நாம் சரியாக செய்ய விரும்பினால் அவருடைய பிரியம் என்னவென்பதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டியது மிக முக்கியம். ஆகையால் தான் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது எபேசியர் 5:17 பார்க்கிறோம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். அவருக்கு எது பிரியமோ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமானதை நாம் செய்கின்ற பொழுது அவர் கனப்படுகிறார். பல நேரங்களிலே நம்முடைய ஆராதனை முறைகள், தொழுகை முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவைகளெல்லாம் நாம ஆண்டவருக்கு மரியாதையாக இருக்கும், ஆண்டவரை கனப்படுத்துவதாக இருக்கும் என்றுதான் செய்கிறோம். ஆனாலும் வேத வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது அவைகள் உண்மையிலே தேவனுக்கு கனத்தை கொடுக்கவில்லை. இன்றைக்கு பல கிறிஸ்தவ மக்களுடைய ஆராதனை முறைகளையும் தொழுகை முறைகளையும் பல கிறிஸ்தவ சபைகளுடைய ஆராதனை முறையை பார்க்கும் பொழுது இவர்களுடைய வழிபாட்டு சித்தாந்தங்கள், தொழுகை சித்தாந்தங்கள் எல்லாம் பிற மத சித்தாந்தங்களுக்கு ஒப்பாகவே இருக்கிறது. கடவுள் தான் வித்தியாசம். பிற மதத்தவர் வேறு கடவுள்களை தொழுது கொள்கிறார்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறார்கள். இப்படி கடவுள் தான் வித்தியாசப்படுகிறாரே ஒழிய அந்த வழிபாட்டு முறை பிற மதங்களுடைய எண்ணங்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏற்ற விதமாக இருக்கிறது. நான் பல கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு செல்லுகின்ற பொழுது இதை நான் கவனித்திருக்கிறேன். அந்த திருச்சபை மக்களுடைய எண்ணங்களை, நினைவுகளை எல்லாம் நான் ஓரளவிற்கு அவரோடு பேசும் பொழுது நான் பார்த்திருக்கிறேன். சபைகளில் நடக்கிற ஆராதனைகளிலே பங்கு கொள்வது, நற்கருணை ஆராதனை, திருவிருந்து, இன்னும் ஞானஸ்நான ஆராதனை, அதுபோன்று பல ஆராதனைகளிலே கலந்து கொள்வதை அவர்கள் மிக முக்கியமாக எண்ணுகிறார்கள். அது அதிகாலை வேளையாக இருந்தாலும் சரி, மாலை வேளையாக இருந்தாலும் சரி, அந்த ஆராதனையிலே கலந்து கொள்வது சம்பந்தமாக அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இது போன்ற வழிபாட்டு முறைகளுக்கு அவர்கள் அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறார்கள். ஆனால் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை என்ற சிந்தனையை பார்க்கும் பொழுது அவர்களிடத்திலே வித்தியாசமான நிலைமைகளாக இருக்கிறது. ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அங்கே பல விதமான ஆவிக்குரிய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். சில திருச்சபைகளை பார்க்கும் பொழுது தினமும் 2-3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே 2-3 ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஏனென்றால் அது ஒரு பெரிய பக்தியாக எண்ணுகிறார். நல்லதுதான்,
திரும்ப திரும்ப நம்ம ஆலயத்துக்கு செல்கிறோம். ஆனால் அந்த நம்பிக்கையினுடைய ஆழங்களை பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு போவது, ஆராதனையில் ஈடுபடுவது, காணிக்கை கொடுப்பது, திருவிருந்தில் பங்கு கொள்வது, இவைகளெல்லாம் ஒரு விதமான பக்தி சடங்காச்சாரங்களாக, ரிச்சுவல்ஸ் என்று சொல்லப்படுகிற வழிபாட்டு முறைகளாக மாறிவிட்டதை ஒழிய ஆத்மீகமான மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. இது பிற மதங்களுக்கு ஒப்பான வழிபாட்டு முறை. கடவுள் மட்டும் வேறு. அவர்களெல்லாம் வேறு கடவுளை வணங்குகிறார்கள், இவர்கள் கிறிஸ்துவை வணங்குகிறார்கள். ஆனால் கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் விரும்புகிறபடியெல்லாம் தொழுது கொள்ளக்கூடாது. அந்த சமரிய ஸ்திரீ சொன்னார்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் மலையில தொழுது கொண்டார்கள், உங்களுடைய யூதர்கள் எல்லாம் எருசலேமை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்று தொழுகிற இடங்கள், தொழுகிற முறைகளை குறித்து அந்த அம்மா பேசினார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். anywhere you can worship your God. ஆனா எங்க தொழுது கொண்டாலும் அதனுடைய அடிப்படை சித்தாந்தம் என்னவென்று சொன்னால், ஆவியோடு தொழுது கொள்ளணும், உண்மையோடு தொழுது கொள்ளணும். அதாவது உன்னுடைய ஆவி என்று சொல்லுகிற பொழுது உன்னுடைய வெளிப்பிரகாரமான செயல்களின் மூலமாக அல்ல, வெளிப்பிரகாரமான நடைமுறைகள் மூலமாக அல்ல. நீ அவ்விதமாக பக்தியோடு கைகளை குவித்து தலையை கவிழ்த்து அவ்விதமாக பணிந்து தொழுது கொள்ளுகிறதல்ல, இல்லை என்றால் நீ உற்சாகத்தோடு பாடுகிறதல்ல, இல்லை என்றால் வேத பகுதிகளெல்லாம் வாசிக்கிறதல்ல, இல்லை என்றால் நீண்ட ஜெபத்தை செய்வதல்ல. உன்னுடைய உள்ளார்ந்த இருதய நிலை அதிலே ஈடுபட வேண்டும், அதுல உண்மை இருக்கணும். கடவுளை உன்னுடைய இருதயத்தின் மூலமாக ஆராதனை செய்ய. அதாவது உன் வாயை கொண்டல்ல, உன்னுடைய சரீரத்தினுடைய பாவனைகளை கொண்டல்ல, இருதயத்தை கொண்டு ஆராதி. இருதயத்தை கொண்டு ஆராதிக்க வேண்டும் என்றால் அந்த இருதயம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற விதமான இருதயமாக இருக்க வேண்டும். நல்ல பண்புகளை உடைய இருதயமாக, நல்ல தூய்மையுடைய இருதயமாக, நல்ல உணர்வுகளை, நல்ல எண்ணங்களை கொண்ட இருதயமாக, களங்கமற்ற இருதயமாக இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொண்டு ஆண்டவருக்கு நீ கனத்தை செலுத்து. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய ஆலயங்களுக்கு வருகிறவர்கள் ஒரு நல்ல இருதயத்தை கொண்டு வருகிறார்கள், கையிலே பைபிளை கொண்டு வருகிறார்கள், பாட்டு புக்கை கொண்டு வருகிறார்கள், சில தொழுகை முறைகளை கொண்டு வருகிறார்கள். நல்ல இருதயத்தோடு வருகிறோமா? அன்போடு வருகிறோமா? தாழ்மையோடு வருகிறோமா? நல்ல பண்புகளோடு வருகிறோமா? ஆக தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் இருதய சுத்தத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். இருதயத்துல தூய்மை உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளும், அது பெந்தேகோஸ்தே திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் வேறு புராட்டஸ்டன்ட் பாரம்பரிய திருச்சபைகளாக இருந்தாலும், அவருடைய வழிபாட்டு முறைகளுடைய சித்தாந்தங்களை பார்க்கும் பொழுது பிற மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அவர்களும் ஏதாவது சில காரியங்களை செய்தால், பக்தியாக செய்தால், பாடினால், ஆர்ப்பரித்தால், துதித்தால், இன்னும் ஜெபம் செய்தால், இன்னும் வேறு விதமான காரியங்களை செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். வாழ்க்கையை விட்டு விடுகிறார்கள். சுபாவங்களை கவனிக்க மறுக்கிறார்கள், குணங்களை கவனிக்க மறுக்கிறார்கள். இதே நிலைகள் தான் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருச்சபைகளிலும் இன்னும் பாரம்பரிய திருச்சபையிலும் காண முடிகிறது. ஆலயத்திற்கு போவதை பக்தியாக, ஆராதிப்பதை பக்தியாக, துதிப்பதை பக்தியாக, ஜெபிப்பதை பக்தியாக எண்ணுகிறார்கள். ஆனால் வாழ்வதை குறித்தோ சிந்திக்காமல் போகிறார்கள். எந்தெந்த குணாதிசயங்களோடு வாழுகிறோம், எவ்விதமான உள்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது, இதை மறந்து விடுகிறார்கள். ஆக லேவியராகும் புஸ்தகம் தாம் எப்படி ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவனே சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நெறிமுறைகளை உள்ளடக்கின புஸ்தகம். நாமும் கூட ஆண்டவர் எந்த விதமாக தாம் ஆராதிக்கப்பட விரும்புகிறாரோ அந்த விதமாக ஆராதிக்க முன்வர வேண்டும். ஒரு நல்ல இருதயத்தோடு ஆராதிக்க விரும்புகிறார், நல்ல பண்புகளோடு ஆராதிக்க விரும்புகிறார். அப்படி என்றால் முதலாவது நாம் தேட வேண்டியது இயேசு கிறிஸ்துவினால் வருகிற இருதய சுத்தத்தை, பாவங்கள் அகற்றப்பட்ட நிலைமை. அவ்விதமான இருதயத்தோடு ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஆராதனையை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவ்விதமாக இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்படி உம்மை கனப்படுத்த வேண்டும் என்பதற்கு நீரே எங்களுக்கு வழிகளை சொல்லி இருக்கிறீர். அந்த வழிகளில் நடந்து நாங்கள் உம்மை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் ஏதோ பல மதங்கள் செய்கிறது போன்று சில பக்தி முறைகளிலே தங்களை ஈடுபடுத்தாதபடிக்கு இருதயத்தை ஈடுபடுத்தி, இருதயத்தினுடைய சுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும்படிய வாழ்க்கை மாற்றம் பெற்று அவ்விதமாக உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அங்கீகரியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிக்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 605003, இந்தியா. தொலைபேசி எண் 0413223642. In English, Samson Paul, 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட், பாண்டிச்சேரி 605003, India. Phone 0413223604. Our email address jeevanirode@eth.net.